நான் குமார் கூட இருக்கவனே அசிங்கப்படுத்தி பார்க்குறியா, கூட இருக்கவனையே அதிக பிரசங்கின்னு சொல்லி பார்க்குறியா அப்படின்னு கொந்தளிச்சிருக்கிறாரு தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய அண்ணன் திருவாளர் வேல்முருகன் அவர்கள். பண்ருட்டி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற வேல்முருகன் சட்டமன்றத்தில் அவர் பேசுகிற உரையை கேட்டால் நாடாளுமன்றத்தில் வைகோ உருட்டை விட வேல்முருகன் உருட்டுற உருட்டுக்கு ஒரு திணுசு இருக்குது அப்படின்ற அளவுக்கு பெயர் பெற்றவர் அண்ணன் வேல்முருகன். தொடர்ச்சியாக திமுக கட்சிக்கு எதிரான நிலைப்பாட்டை எதிர்த்து இப்போ அதிமுக கூட கூட்டணி போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சில சலசலப்புகள் பேசப்பட்டுச்சு. ஆனால் ஒருபொழுதும் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் அது போன்ற தவறை செய்யவே மாட்டார் அப்படிங்கிறது மறுபடியும் சட்டமன்றத்தில் ஊர்ஜிதமாக இருக்குது. இப்போ கடந்த மார்ச் 1 ஒருத்தருக்கு பிறந்தநாள் வந்துச்சு. அந்த பிறந்தநாள் அன்னைக்கு ஊராக போய் மேடையாக போய் நானும் திமுகவும் ஒரே குடும்பம், நான் பேசலைங்க, எங்கள் அண்ணன் வேல்முருகன் பேசினது. அந்த அண்ணன் வேல்முருகன் தமிழக வாழ்வுரிமை கட்சியை நம்பி ஒரு சில அல்லக்கைகள், ஒரு சில டபுள் பாஸ் வேலை செய்யக்கூடிய சில துணை இயக்குனர்னு பேர் போட்டுக்கிட்ட ஒரு அசிஸ்டண்ட்டுகள் இவர்கள்லாம் போய் சேர்ந்துக்கிட்டு இன்னைக்கு வேல்முருகனை கரம் பிடித்து அவரை தூக்கி பிடிக்க போகிறோம் அப்படின்னு தூக்கி மலைக்கா தூக்கி கீழே போட்டது போல வேல்முருகன் அவர்கள் சட்டமன்றத்தில் அசிங்கப்பட்டிருக்காரு. எதனால சட்டமன்றத்தில் வேல்முருகனை அசிங்கப்படுத்தணும்? உண்மையிலுமே திமுகவுக்கு ஜனநாயகம்னு ஒன்று இருக்கா? அனைத்துறவர்களுக்கும் அசுரன் வணக்கம். என்னடா இது, அண்ணன் வேல்முருகனை பற்றி இப்படி விமர்சனம் பண்ணுறாங்க? அண்ணன் வேல்முருகன் அவர்கள் தமிழ் தேசிய பாதையில் தன்னுடைய உயிரை, உடலை, பொருள், ஆவியை எல்லாத்தையும் அப்படி அர்ப்பணித்து நிற்கக்கூடிய ஒரு தலைவரை பார்த்து இது போன்ற விமர்சனங்களை வைப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு வார்டு கவுன்சிலர் கூட இல்லாத தமிழ் தேசியத்தில் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக தமிழ் தேசியவாதியாக மாறி இருக்கிற அண்ணன் வேல்முருகன் அவர்களை பாராட்ட வேண்டாமா, அவரை சீராட்ட வேண்டாமா அப்படின்னு ஒரு சில பேர் கேள்வி கேட்கறது நல்லாவே தெரியுது. ஆனால் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் தமிழ் தேசியவாதியாக அடையாளப்படுத்தப்பட்டாலும், ஒரு சில நபர்களால் அடையாளப்படுத்தப்பட்டாலும் அவர் திமுக குடும்பத்தை சார்ந்தவர் அப்படின்னு அவரே ஏற்கனவே மேடைகளில் பேசியிருக்காரு. நாம சொன்னா கூட பொய்ன்னு சொல்லுவீங்கல்ல, அண்ணன் வேல்முருகன் அவருடைய வாய்ஸில் அவருடைய வீடியோ தான், ஏஐலாம் கிடையாது. அன்பில் மகேஷ் கூட பக்கத்தில் உட்காந்துருக்கிறாரு. ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்தநாள் விழாவில் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் பேசியது இதுதான். ஏதோ வேல்முருகன் திமுகவோட எதிர்த்து பேசுறான், முரண்படுறான்றாங்க. இது எங்க கட்சி, திமுக என்பது என் முன்னோர்கள் வளர்த்த கட்சி. அந்த கட்சி இன்னைக்கு தமிழ்நாட்டில் அதிகாரத்தில் இருக்கு. அந்த கட்சி கிட்ட நான் உரிமையோட கேட்கிற உரிமை எனக்கு இருக்கிறது. அந்த அளவுக்கு அந்த கட்சிக்கு நாங்கள் தியாகத்தை தந்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் ஒரு குடும்பத்தில் ஏற்படுகின்ற முரண்பாடு போல் எழுப்பும் இந்த கேள்வியை தவிர ஒரு காலத்திலும் பாசிச பாரதிய ஜனதாவிற்கு வேல்முருகன் தமிழக வாழ்வுரிமை கட்சியும் அடிபணிய மாட்டோம். இது எங்களுக்கான உரிமை களம், எங்களுக்கான உரிமை போர் என்பதை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி. இது ஒத்த சீட்டு வாங்குறதுக்காக, சனிக்கிழமை அன்னைக்கு கறிக்கஞ்சி குடிக்கிறதுக்காக, தனக்கு பேட்டா காசு வரணுங்கிறதுக்காக பேசுற வேல்முருகன். இன்னொரு வேல்முருகன் ஒருத்தர் இருக்காரு. சட்டமன்றத்துக்குள்ள உள்ள போய் ஆளுகின்ற திமுகவே கேள்வி கேட்கின்ற தெம்பும் திராணியும் இருக்கிற ஒரே கட்சி தலைவர் திரு வேல்முருகன் அவர்கள் தான் அப்படின்னு சொல்றாங்க. அவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா இதையும் கேட்டுக்கங்க. நான் கேட்கிறேன், என்னுடைய நாட்டுக்கு கோட்டாட்சியராக எப்படி இந்திக்காரனை ஏத்துக்க முடியும், தாசில்தாராக எப்படி ஏத்துக்க முடியும்? அதுல சொல்றாங்க, அரசாணையில அதிமுக ஆட்சி தமிழர்களுக்கு செய்த மாபெரும் துரோகம். அந்த துரோகத்தை நான் சொல்றதை, தோல் உரித்து காட்டுறதை சகித்துக் கொள்ள முடியாத கடந்த கால அதிமுகவில் இருந்து திமுகவுக்கு வந்த சேகர்பாபு அதிமுக அமைச்சர்களோடு, அதிமுக முன்னாள் அமைச்சர்களோடு நெருக்கமாக பழகிறவர்கள் அதிமுகவை காப்பாற்றுவதற்காக அவர் என்னை விமர்சனம் செய்கிறார். நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுறேன். இப்போ திமுகவில் இருந்த சேகர்பாபு அதை கேட்கல, நான் கேட்டேன், நான் கண்டுபிடிச்சேன். தமிழுக்கு ஒரு கேடு என்று சொன்னால் என் உயிரை தியாகம் செய்வேன் என்றுதான் பேரவைத் தலைவர் முன்பாக நின்று நான் கோஷமிட்டேன். இது தவறா? என் தாய்மொழியை அழிக்க நினைக்கிற என் தாய்மொழியை இன்றைக்கு பயிற்சி மொழியாக, பாடமொழியாக, தொடர்பு மொழியாக, அலுவல் மொழியாக இல்லாமல் இங்கே எல்லாத்துலேயும் ஆங்கிலம், எல்லாத்துலேயும் ஹிந்தி போயிட்டு இருக்கு. அதெல்லாம் நான் சொல்கிறேன், என் உயிரை விட மேலான என் தாய்மொழிக்கு ஒரு இழக்கு என்றால், ஒரு அவமானம் என்று சொன்னால், இந்த சட்டமன்றத்தில் என் தாய்மொழியை குறித்து நான் பேசுவதற்கு நேரம் கிடைக்கவில்லை என்று சொன்னால், பேரவைத் தலைவர் முன்பாக சென்று பாயிண்ட் ஆஃப் ஆர்டரை எழுப்பி நேரத்தை கேட்டு பேசுவதற்கான உரிமை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினராக இருக்க எனக்கு இருக்குது. இது எந்த விதத்தில் விதிக்கு முரணானதல்ல. 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற ஒருவன் விதிகளை முரண்பாக்க, நான் கேட்கிறேன், கவர்னர் வரும்போது போய் அங்கே நின்று ஜனநாயக ரீதியாக பதாகை பிடிக்கிறதுக்கு, முழக்கம் போடுறதுக்கு அனுமதிக்குதா? கடந்த காலத்தில் அனுமதிச்சிருக்கீங்களா? என்ன பச்சோந்தி கூட ஒரு நிமிஷத்துக்கு நிமிஷம் தான் நிறம் மாற்றும். ஆனால் மேடைக்கு மேடை மாற்றி பேசி இந்த பக்கம் திமுக குடும்பங்கிற, குடும்பத்துக்குள்ளே அண்ணன் தம்பிக்குள்ளே சண்டை வரும், பங்காளிகளுக்குள்ளே சண்டை வரும், அது எங்கள் பிரச்சனைங்கிற. ஆனால் சட்டமன்றத்தில் உள்ளே போய் உட்காந்துக்கிட்டு தமிழருக்கும் ஒரு இழிவு நிகழ்ந்தால் அதை நான் பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியுமா? நான் கேள்வி கேட்பேன். எல்லாமே எல்லோருடைய ஆலோசனை தான். இந்த எது நடந்தாலும் நான் தான் காரணம் அப்படின்னு ஏற்கனவே பெரியார்னு ஒரு பின்பம் இங்கே கட்டமைக்கப்பட்டிருக்கு.
இங்கே தமிழ்நாட்டில் சமூக நீதி நிலைநாட்டப்பட்டிருக்கா, தமிழ்நாட்டில் வந்து பெண்ணிய உரிமை பாதுகாக்கப்பட்டிருக்கா, தமிழ்நாட்டில் பெண்களுக்கு சொத்துரிமை கொடுக்கப்பட்டிருக்கா, தமிழ்நாட்டில் என்ன நடந்தாலும் சரி, இங்கே யார் படித்தாலும் சரி, இப்போ நான் ஃபோன் வாங்கினாலோ இல்லை சிம் கார்டு வாங்கினாலோ இல்லை ரீசார்ஜ் பண்ணாலோ இல்லை பாத்ரூம் போனாலோ எல்லாத்துக்கும் காரணம் பெரியார் அப்படிங்கிற ஒரு பின்பம் ஏற்கனவே கட்டமைக்கப்பட்டிருக்கு. அதுபோல் சட்டமன்றத்துக்கு வெளியில் வந்த அண்ணன் வேல்முருகன் அவர்கள் அதிமுக ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட சட்டங்களுக்கு நான் தான் காரணம், 10.5% இடஒதுக்கீட்டுக்கு காரணம் நான் தான் காரணம், அண்ணன் நான் தானே காரணம் அப்படின்னு அண்ணன் வேல்முருகன் அவர்கள் தன்னைத்தானே புகழ்ந்துகிட்டு இருக்கார். சரி, புகழ்கிற அளவுக்கு அவர் சட்டமன்றத்துக்குள்ள பேசியிருக்கிறாரா? இதே திமுக கட்சி கூட கூட்டணி வைத்து, தமிழக வாழ்வுரிமை கட்சியும் ஒரு கட்சி வச்சிருக்காரு, அந்த கட்சி திமுகவோடு கூட்டணி வைத்து கடந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றார். அப்போ ஏன் கூட்டணிக்கு போறீங்க? ஒரு தமிழ் தேசியவாதி, நீங்கள் தமிழ் தேசியத்தை முன்னிறுத்தக்கூடியவர், திராவிட கழகத்தில் திராவிட மாடல் ஆட்சி கொடுக்க போற இந்த திமுக கூட எதுக்கு நீங்க கூட்டணி வைக்கிறீங்க? குறைந்தபட்சம் நீங்கள் எதிர்த்து நின்று திமுக கூட சண்டை போடுங்க, அண்ணா திமுக கூட சண்டை போடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு குறைந்தபட்ச அதிகாரம் எது? குறைஞ்சபட்சம் குட்டியோண்டு இன்னொன்று அதிகாரம் இருந்தால் தான் நம்ம பண்ருட்டி மக்களுக்காக செய்ய முடியும். பண்ருட்டி மக்களுக்கு இல்லை, நீங்கள் சார்ந்திருக்கிற சாதி மக்களுக்கு கூட உங்களால் ஒரு வெங்காயத்தையும் பிடுங்க முடியாதுங்கிறதுக்கு சான்று தான் கடந்த 4 ஆண்டு கால ஆட்சி. அப்படி அந்த குறைந்தபட்ச அந்த அதிகாரத்தை வைத்துக்கொண்டு பண்ருட்டி மக்களுக்கு இதுவரை என்னத்தை சாதிச்சார் வேல்முருகன்? ஒன்றுத்தையும் சாதிக்கல. அதை நம்ம சொல்லலை, அவரே சட்டமன்றத்தில் சொல்றாரு. கடந்த 3 ஆண்டுகளில் நான் என்ன திட்டங்களை கேட்டாலும் இல்லை காசு இல்லை, இப்போதைக்கு செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி என்னுடைய பண்ருட்டி தொகுதியை நீங்கள் ஒதுக்கிட்டீங்க அப்படின்னு சட்டமன்றத்தில் திமுகவினுடைய உறுப்பினராக அண்ணன் வேல்முருகன் கேள்வி கேட்டிருக்காரு. ஆனால் அண்ணனுக்கு தில்லை பார்த்தீங்களா? திமுகவினுடைய வேட்பாளராக நின்று திமுகவினுடைய உறுப்பினராக இருந்து கொண்டு திமுகவே விமர்சிக்கிற அந்த தெம்பும் திராணியும் தைரியமும் அண்ணன் வேல்முருகனுக்கு மட்டும்தான் வரும். ஏன்னா தமிழக வாழ்வுரிமை கட்சின்னா இப்போ திருப்பி திமுகங்கிற அப்படின்னு கேள்வி கேட்குறீங்களா? அவர் நின்னது திமுகவுடைய சின்னத்தில். திமுகவுடைய சின்னத்தில் நிற்கணும்னா திமுகவினுடைய பொதுச் செயலாளருடைய கையெழுத்து தேவைப்படும். திமுகவுடைய பொதுச் செயலாளர் கையெழுத்து போடணும்னா திமுகவுடைய உறுப்பினராக இருக்கணும். திமுகவுடைய உறுப்பினராக இருக்கணும்னா அவர் அட்டை வாங்கியிருக்கணும். அவர் அட்டை வாங்கினாரா இல்லை மட்டை வாங்கினாரான்றதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் தேர்தல் விதிகளில் ஒரு விதி இருக்குது. ஒரு கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்க அவங்களுடைய தேர்தல் சின்னத்தில் நின்றுக்கலாம், அப்படியே ஒரு ஃபார்ம் இருக்குது, அந்த ஃபார்மில் கையெழுத்து போட்டு கூட அண்ணன் நின்றுக்கலாம். ஆனால் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் சட்டமன்றத்தில் திமுக கொண்டு வர்ற தீர்மானத்துக்கு எதிராக வாக்களிக்க முடியுமா அப்படின்னா வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. ஏன்னா தலைமை கொறடா என்ன சொல்கிறாரோ, திமுகவுடைய தலைமை கொறடா என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே கேட்க வேண்டியதுதான் வேல்முருகனுடைய வேலை. அப்போ வேல்முருகன் யார்? திமுக நியமிச்சிருக்கிற ஒரு எம்எல்ஏ, அவ்வளவுதான். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பண்ருட்டி மக்களால் தேர்வு செய்யப்பட்டாலும் பண்ருட்டி மக்கள் வேல்முருகனை நம்பி தனக்கு ஏதாவது செய்வார் அப்படின்னு நம்பி வாக்களித்தாலும் திமுகவினுடைய கட்டுப்பாட்டை மீறி வேல்முருகனால் ஒரு ஆணையும் பிடுங்க முடியாது அப்படிங்கிறது நிதர்சன உண்மை. இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட அண்ணன் வேல்முருகன் அவர்கள் சட்டமன்றத்தில் திமுகவை எதிர்க்கிறது போல நடிப்பு, வெளியில் வந்தால் திமுகவுக்கு ஆதரவு, சட்டமன்றத்துக்குள்ள உள்ள இருக்கும்போது எதிர்ப்பு. அப்படி என்ன எதிர்ப்பை பதிவு செஞ்சாரு? நேற்று சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்துகிட்டு இருக்கு. சட்டமன்ற கூட்டத்தொடரில் அண்ணன் வேல்முருகன் அவர்களை சேகர் பாபு அவர்கள் கண்டிக்கிறார், அதே போல அப்பாவு அவர்கள் கண்டிக்கிறார். இன்னொரு பக்கம் முதலமைச்சர் மு க ஸ்டாலினே கண்டிக்கிறார். அப்பாவு சொல்றாரு, மு க ஸ்டாலின் வந்து இதுவரைக்கும் ஒரு சட்டமன்ற உறுப்பினரை இவ்வளவு கடிசாக பேசியதில்லை, அவருடைய மனசு கோன்ற அளவுக்கு நீங்க நடந்துக்கிட்டீங்க வேல்முருகன். அப்பாவு அவர்கள் வேல்முருகனை மிரட்டுறாரு. என்ன வேல்முருகன் என்ன மு க ஸ்டாலினுக்கு வாக்கப்பட்ட பொண்டாட்டியா? அவர் மனசு கோணாம நடந்துக்கணும், அவருக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும், அவருடைய கண் பார்வையில் நடந்துக்கணும் அப்படின்னு அவருக்கு ஏதாவது கட்டுப்பாடு இருக்கா? இல்லை அவருக்கு ஏதாவது தேவை இருக்குதா? இல்லை மாரியாத்தா கோயிலில் போய் நேர்ந்து விட்டு வந்திருக்காரா வேல்முருகன்? வேல்முருகனை பார்த்தா உங்களுக்கு என்ன இழுச்சாய மாதிரி தெரியுதா? இல்லை அவரை பார்த்தா கிறுக்கு பைய கேனப்பைய மாதிரி தெரியுதா? எப்படி நீங்க அப்படி சொல்லலாம்? அப்பாவு அவர்கள் வந்து ஜனநாயகத்தை பாதுகாக்கின்ற ஒரு சபாநாயகர், ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கேள்வி கேட்கிறாரு, கேள்வி எழுப்புறாருன்னா அவருக்கு நேரத்தை ஒதுக்கி நீங்க உங்க கேள்வியை கேளுங்கன்னு சொல்லணும். ஆனா இதுக்கு முன்னாடி அண்ணன் வேல்முருகன் அவர்கள் பண்ருட்டி தொகுதிக்கு எதுவும் செய்யலைன்னு சொன்னப்பையும் அதெல்லாம் நீங்க பேசாதீங்க வேல்முருகன், உட்காருங்க அப்படின்னாரு. நேற்றும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம்களில் குரூப் 1லேருந்து குரூப் 4 எக்ஸாம் வரைக்கும் எல்லா பரீட்சைகள்லையும் அதிமுக ஆட்சி காலத்தில், திமுக ஆட்சி காலத்தில் இல்லை, கடந்த 2016-17 அந்த காலகட்டத்தில் ஓபிஎஸ் முதலமைச்சராக இருக்கும் பொழுது அதிமுக ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் அல்லாதவர்களும் வடமாநிலத்தை சார்ந்தவர்கள் கூட டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, குரூப் 1, குரூப் 2, குரூப் 3 எக்ஸாம் எழுதி அவங்க வேலைக்கு வரலாம் அப்படிங்கிற ஒரு அரசாணையை பிறப்பிச்சாங்க. அந்த அரசாணையின் மூலியமாக இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க நிறைய இடங்களில் வடமாநிலத்தவர் அந்த குரூப் 4, குரூப் 1, குரூப் 3 இதில் வர்றாங்க, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் எழுதி வர்றாங்க. அப்போ அதை தடுக்கணும். 25 ஆண்டுகள் கழித்து முழுக்க எல்லா இடங்கள்லையும் வடமாநிலத்தோருடைய ஆதிக்கம் இருக்கும். எதனால இருக்கும் அப்படின்னா அவர்களுக்கு கண்காணிப்பாளராக போகிறவங்க, தேர்வு மையத்தில் கண்காணிப்பாளராக போகக்கூடியவர்கள் ஹிந்தி தெரிந்தவர்களாக இருக்காங்க, பீகாரியாக இருக்காங்க, வடமாநிலத்தவராக இருக்கிறாங்க. அவங்க அந்த பகுதியில் இருந்து வந்தவங்களுக்கு பரீட்சை எழுதுறவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட
100 பேர் பரீட்சை எழுதுனா வட மாநிலத்தை ஒரு 100 பேரும் பாஸ் ஆயிடுறான். ஆனால் தமிழ்நாட்டை சார்ந்த 100 பேரும் ஃபெயில் ஆயிடுறான். ஏன்னா இங்கே ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் மு க ஸ்டாலின் போல ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் இரும்பு கரம் கொண்டு அடக்குவாங்கல்ல, அந்த மாதிரி ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் சூப்பர்வைசிங் வர்றதுனால இங்கே பரீட்சையில் எதுவுமே பண்ண முடியல. ஆனால் பீகாரை சார்ந்தவர்கள் வட மாநிலத்தை சார்ந்தவர்கள் அவங்களுக்கு தேவையான தேர்வர்கள் அங்கே இருக்கிறதுனால, அங்கே பணியாளர்கள் இருக்கிறதுனால அவங்க சொல்லி கொடுத்துட்றாங்க. அதனால அவங்களுடைய ஆதிக்கம் அதிகமாயிரும் அப்படிங்கிறத நியாயமான கோரிக்கையை வேல்முருகன் அவர்கள் கேட்டிருக்காரு. எதனால தமிழ்நாட்டு அரசு பணியிடங்களில் டிஎன்பிஎஸ்சி, அது பேரே தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தான், அந்த தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் வடமாநிலத்தை சார்ந்த பான்பராக் வாயன்கள், வடமாநிலத்தை சார்ந்த பானிபூரிக்காரங்கள், வடமாநிலத்தை சார்ந்த சோகால்டு அந்த சங்கிகள், இவர்கள்லாம் எதுக்கு வரணும் அப்படிங்கிற கேள்வியை வச்சிருக்காரு. இதுக்கு உண்மையிலுமே அதிமுகவை தாண்டி திமுகங்கிற கட்சி, தமிழர்களுக்காக இங்கே பேசக்கூடியவர்கள், தமிழ்நாட்டில் 85 விழுக்காடு எல்லா பணிகள்லையும் தமிழர்கள் தான் இருக்கணும்னு நாங்கள் சட்டமன்றத்தில் தீர்மானம் கூட கொண்டு வருவோம்னு பேசுகிற ஐயா மு க ஸ்டாலின், தமிழுக்கு முன்னுரிமை, தமிழருக்கு முன்னுரிமை அப்படின்னு பேசுகிற திமுக வேல்முருகன் அவர்களை ஆதரித்து நீங்கள் பேசுனது சரியான விஷயம், அந்த அரசாணையை நாங்கள் திரும்ப பெறுறோம், திமுக அரசாங்கம் அதை திரும்ப பெறுவதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளையும் மேற்கொள்ளும். நீ மேற்கொள்ள மாட்ட, ஆனால் மேற்கொள்றேங்கிற வார்த்தையாவது ஐயா மு க ஸ்டாலின் சொல்லியிருக்கலாம். ஆனால் அதை சொல்லலை. அதை பேசும் பொழுது அதிமுகவை சார்ந்த உதயகுமார் அவர்கள் எழுந்து கோஷம் போடுறார். இதை நீங்கள் திரும்ப பெறணும், இதை சட்டமன்ற அவை குறிப்பிலிருந்து நீக்கணும், இதை எப்படி நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும், இந்த சட்டம் அனைத்து மக்களுக்கும் பொதுவான சட்டம், இந்த சட்டத்தை நீங்கள் குறை சொல்வது தவறு அப்படின்னு உதயகுமார் கொதிக்கிறார். உதயகுமார் எதுக்காக கொதிக்கிறாருன்னு தெரில. அப்படி யாரை விருப்பப்பட்டு வட மாநிலத்தில் இருந்து, கேரளாவில் இருந்தோ, கர்நாடகாவில் இருந்தோ, ஆந்திராவில் இருந்தோ, தெலுங்கானாவில் இருந்தோ, பீகாரில் இருந்தோ, மகாராஷ்டிராவில் இருந்தோ அவங்க சொந்தக்காரங்க யாராவது இருப்பாங்களான்னு தெரில, இல்லை அவங்களுடைய பற்றாளர்கள் யாராவது இருப்பாங்களான்னு தெரில, அவங்களை கொண்டு இங்கே வேலைக்கு அமர்த்தி அதன் மூலியமாக ஏதாவது சாதிச்சுக்கணும்னு அவர் நினச்சி கூட பேசியிருந்திருக்கலாம். ஆனால் அதிமுக ஓபிஎஸ் அவர்கள் கொண்டு வந்த அரசாணை அது உண்மை, அதை எதிர்க்க வேண்டியது தமிழர்களுடைய கட்டாயம். தமிழ்நாட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லோருடைய கட்டாயமும் அதில் இருக்குது. ஏன்னா இதை செய்ய வேண்டியது அரசாங்கம், ஆனால் அரசாங்கம் செய்யலை. அப்போ ஒரு சட்டமன்ற உறுப்பினர் திமுகவை சார்ந்தவராகவே இருக்கட்டுங்க, ஆனால் அவர் 200 ரூபா ஊப்பியாக கூட இருந்துட்டு போகட்டுமே, அண்ணன் வேல்முருகன் அவர்கள் திமுகவுக்காக முழுக்க முட்டு கொடுக்குறவராக கூட இருக்கட்டும், ஆனாலும் கொஞ்சமாவது சோத்தில் உப்பு போட்டு திங்கிறதுனால அண்ணன் வேல்முருகன் அவர்கள் கேட்குறாரு. எதிர்த்தரப்பில் இருந்து, திமுக தரப்பில் இருந்து ஆதரிக்க வேண்டிய சேகர் பாபு அவர்கள் சும்மா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாத, உட்காரு. யாரு அவர்? சபாநாயகர் இல்லை. சேகர் பாபு என்னமோ சபாநாயகர் போலவும் அவருக்கு எல்லாமே தெரியும், முற்றும் துறந்த முனிவர், அறநிலைத்துறைக்கு போட்டதுனாலே முற்றும் துறந்த முனிவர்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? நீங்கள் பெரிய சன்னியாசி வெங்காயம்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா திரு சேகர் பாபு? சேகர் பாபு எந்திரிச்சு சொல்லியிருக்காரு, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாத, உட்காரு அப்படின்னு. யாரு? அண்ணன் வேல்முருகனை பார்த்து. அண்ணன் சேகர் பாபுடைய தாய்மொழி எது எல்லாருக்கும் தெரியும். அவர் தமிழரா? இல்லை. அப்போ அவர் வசதியாக இங்கே வாழ்வதற்கு உருவாக்கப்பட்ட திராவிட கட்சியில் இருந்துக்கிட்டு, அந்த திராவிட கோட்பாட்டில் இருந்துக்கிட்டு தமிழர் உரிமைன்னு எப்படி பேசினா அவங்களுக்கு பொறுக்கும்? அப்போ சேகர் பாபுக்கு பொறுக்கலை. அதுக்கு அண்ணன் வேல்முருகன் அவர்கள் சொல்கிறாரு. உண்மையிலுமே அண்ணன் வேல்முருகன் அவர்கள் சொல்கிறதுல நமக்கு உடன்பாடு இல்லைன்னாலும், ஒருவேளை இருக்குமோ, ஒருவேளை அப்படி இருக்குமோ அப்படிங்கிற அளவுக்கு அதிமுகவில் இருந்து திமுகவுக்கு வந்ததுனால அதிமுகவுடைய விசுவாசியாக சேகர் பாபு அவர்கள் பேசுகிறாரு. இன்னமும் அதிமுகவில் இருக்கிற முன்னாள் அமைச்சர்கள், இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அவங்க கூட நெருங்கிய தொடர்பில், அதாவது கள்ள தொடர்புன்னு சொல்லுவாங்கல்ல, இப்போ பொதுவாக புருஷன் பொண்டாட்டி அப்படின்னா அது தொடர்புன்னு சொல்லுவாங்க, அதுவே திருட்டுத்தனமாக வச்சுக்கிறது இருக்குல்ல, அதுக்கு பேர் கள்ள தொடர்புன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி திருட்டுத்தனமாக சேகர் பாபு கள்ள தொடர்பு வச்சுக்கிட்டதுனால தான் இந்த மாதிரி அதிமுக கொண்டு வந்த சட்டத்தை ஆதரித்து பேசுகிறாரோ அப்படிங்கிற கேள்வியை அண்ணன் வேல்முருகன் எழுப்பியிருக்காரு. நாங்கள் எழுப்பினா எங்கள் மேலே அவதூறு வழக்கு போடுவார். அண்ணன் வேல்முருகன் எழுப்பியிருக்காரு. அண்ணன் வேல்முருகனுக்கு பதில் சொல்ல முடியுமா? அண்ணன் வேல்முருகன் அதை விட ஒரு படி மேலே போய் இன்னொரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. அதிக பிரசங்கித்தனமாக பேசுகிறேன்னு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசுகிறாரு. என்ன உங்கள் வாயினா உங்கள் இஷ்டத்துக்கு பேசுவீங்களா? முதலமைச்சர்னா நீங்கள் எது வேணாலும் பேசுவீங்களா? எது அதிக பிரசங்கித்தனம்? சட்டமன்ற உறுப்பினர் தன்னுடைய மக்களுக்காக அவர் ஒரு கேள்வி எழுப்புறாரு. கேள்வி எழுப்புறதுக்கு கேள்வி நேரத்தில் கேள்விக்கு நேரம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. தொடர்ச்சியாக நீங்கள் 2 கேள்வி கேட்குறீங்க, 3 கேள்வி, ஏன் 30 கேள்வி கூட கேட்கட்டுமே. நீ பதில் சொல்ல வேண்டியது அமைச்சருடைய கடமை. அப்படி அவசரமாக சீக்கிரம் போய் என்ன பண்ண போறிய? முதலமைச்சர் உட்காந்துருக்காரு, அமைச்சர் பெருமக்கள் உட்காந்துருக்கீங்க, கேள்வி கேட்டால் சட்டமன்றத்தில் பதில் சொல்லு. அவர் 3 கேள்வி கேட்கலாம், 30 கேள்வி கேட்கட்டும், எத்தனை கேள்வினாலும் கேட்கட்டும். அவர் தொகுதி சார் தானே கேட்குறாரு. அப்போ அந்த தொகுதியினுடைய மக்களுடைய வாக்கு உங்களுக்கு தேவையில்லையா? ஐயா இதே வேல்முருகனை கூட வச்சுக்கிட்டா வன்னியர் சமூக மக்களுடைய வாக்கு மொத்தமாக நமக்கு வந்துடும். துரைமுருகன், அமைச்சர் துரைமுருகனை வச்சுக்கிட்டா வன்னியர் சமூக மக்களுடைய வாக்கு மொத்தமாக நமக்கு வந்துடும் அப்படின்னா அந்த சமூக மக்களுடைய வாக்கை பெற தெரியுது. அந்த மக்களுடைய வாழ்க்கைக்கு கேள்வி எழுப்புகின்ற அந்த கேள்விக்கு பதில் சொல்ல உங்களுக்கு நேரம் இல்லையா? அவ்வளோ அவசரமாக போய் என்ன அங்கே போய் என்ன கேன்டீனில் போய் எதுவும் வடை பஜ்ஜி போண்டான்னு எதுவும் திங்க போறீங்களா? என்ன அவ்வளோ அவசரம்? அதெல்லாம் நீங்கள் இவ்வளோ கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது அப்படின்னு சபாநாயகர் கேட்கறது வேற, சேகர் பாபு பேசுகிறாரு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொல்கிறாரு அதிக பிரசங்கித்தனமாக பேசாதீங்க. எது அதிக பிரசங்கித்தனம்? நீங்கள் நாடாளுமன்றத்தில் போய் குறுக்கிட்டு பேசலாம்,
நாடாளுமன்றத்தில் அவையை முற்றுகையிடலாம், அது தவறு இல்லையா? அது ஜனநாயகமா? ஆனால் தன்னுடைய கட்சியை சார்ந்த திமுகவை சார்ந்த திமுகவுடைய சின்னத்தில் நின்ன வேல்முருகன் அவர்கள் வந்து உள்ளே வந்து நின்றுட்டு அது அசிங்க பிரசிக்கத்தனம். அதுக்கு தான் அண்ணன் வேல்முருகன் பதில் சொல்லியிருக்காரு. எங்கள் அண்ணன் வேல்முருகன் என்ன சாதாரண ஆள் நினைச்சிட்டியல? ஓ எம்எல்ஏ பதவியெல்லாம் துச்சமும் வச்சு தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுவாரியா? என்ன இதில் சின்னத்தில் நின்று ஜெயிச்சுட்டா நீ சொல்கிற எல்லாத்துக்கும் தலையாட்டிக்கிட்டு உன் கால கல்வி குடிக்கிறதுக்கு அவர் என்ன பெரியார் நினைச்சியா? அண்ணன் வேல்முருகன் அவர் சும்மா இருப்பாரா? நாளைக்கே அவர் பதவி ராஜினாமா பண்ணிடுவார். சிரிக்கக்கூடாது, வெறியாயிருவேன். எங்கள் அண்ணன் வேல்முருகன் என்ன சோத்தில் உப்பு படுத்தில வெக்கமான ரோசம் இல்லாத நினச்சிட்டு இருக்கீங்களா? அப்படிப்பட்ட பதவியெல்லாம் தேவையில்லை. குறைந்தபட்ச அதிகாரம்னா நான் வெளியே இருந்து கத்திட்டு போயிடுவேன் அப்படின்னு தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுவார். ஏன்னா அவர் பல பேருக்கு ஆலோசனை சொல்லியிருக்காரு. ஏன்னா பல சட்டத்திட்டங்களை கொண்டு வருவதற்கு அவர் தான் முதன்மையான காரணம் வந்திருக்காரு. அவரே சொல்லியிருக்காரு. நாதர்ஸ் திருந்திட்டான்னு யார் சொன்னா? நாதர்ஸே சொல்லியிருக்கிறான். அப்படிங்கிற அளவுக்கு அண்ணன் வேல்முருகன் அவர்கள் அவ்வளவு ஒரு தாக்கத்தை சட்டமன்றத்தில் ஏற்படுத்தியிருக்காரு. அவரை நீக்கிற முடியுமா? அவர் மீது நடவடிக்கை எடுத்துட முடியுமா? எங்க தெம்பும் தைரியம் திராணியும் இருந்தா நீ எடுத்து பாரு அண்ணன் வேல்முருகன் மேல நடவடிக்கை. ஒரு நடவடிக்கை எடுக்க முடியுமா? அவர் சட்டமன்ற கூட்டத்தொடரில் இனிமே வர்ற இந்த கூட்டத்தொடரில் அவரை நீக்கி வைக்கிறோம், இல்லை சஸ்பெண்ட் பண்ணுறோம், ஏதாவது ஒன்று பண்ண முடியுமா? அப்படி என்ன தப்பு பண்ணிட்டாரு? உள்ளே போய் அப்பாவை விட்ட கேள்வி கேட்குறாரு. இது என்ன தப்பு? இன்னைக்கு அக்கா கனிமொழி டிஷர்ட் போட்டுக்கிட்டு எது ஃபேர் டீலிமிட்டேஷன் அப்படின்னு சொல்லி அந்த டிஷர்ட்டை போட்டுட்டு நாடாளுமன்றத்துக்குள்ளே உள்ளே போகிறாங்க. இப்போ நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திமுகவை சார்ந்தவங்க, கூட்டணி கட்சியை சார்ந்தவங்க, இந்தியா கூட்டணியில் இருக்கிறவங்க எல்லாரும் போகிறாங்க. ஆனால் காங்கிரஸ்காரன் ஒருத்தனும் போகல, அவனை விட்டுருங்க. இப்போ இவங்க எல்லாரும் போயிருக்கிறாங்க. அப்படி போகும்பொழுது அங்கே இருக்கிற சபாநாயகர் யார்? நாடாளுமன்றத்தில் இருக்கிற சபாநாயகர் டிஷர்ட்லாம் அலோடு கிடையாது அப்படின்னு சொல்லி அவையை ஒத்தி வச்சுறாரு, வெளியே போங்கன்றார். அக்கா கனிமொழி வெளியில் வந்து என்ன சொல்கிறாங்க? இது ஜனநாயக படுகொலை. எப்படி ஒரு டிஷர்ட் அணிந்து வருவதை நீங்கள் வந்து எதிர்க்கலாம்? எங்களுடைய குரலை டிஷர்ட்டில் போட்டிருக்கிறோம். அப்படி போட்ட குரலை நாங்கள் வந்து மக்களுக்கு தெரியப்படுத்துகிறோம், நாடாளுமன்றத்தில் இருக்கிற மற்ற உறுப்பினர்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். அதுக்காக நாங்கள் வந்து அவையை முற்றுகையிடுறோம். இது எப்படி நீங்கள் வந்து அவையை ஒத்தி வைப்பீங்க? எப்படி நீங்கள் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லுவீங்க? இது ஜனநாயக படுகொலை. எப்படி ஏக்கா? அங்கே நாடாளுமன்றத்தில் பேசினா ஜனநாயக படுகொலை, அதே உங்கள் சட்டமன்றத்தில் நீங்கள் ஆளுகின்ற ஆட்சியில் உங்கள் சபாநாயகர் உட்கார்ந்துருக்கும் போது, உங்கள் கட்சியை சார்ந்த சபாநாயகர் உட்கார்ந்துருக்கும் போது, உங்கள் முதலமைச்சர் இருக்கும்போது எங்கள் அண்ணன் வேல்முருகன் உள்ளே போனால் அது வந்து வரம்பை மீறிய செயல். இது வந்து சட்டமன்றத்தை அவமதிக்கும் செயல். எப்படி இது? இதுதான் பாசிசம். அவன் பாஜக அங்கே பாசிசம் காட்டுறான், இங்கே திமுக பாசிசம் காட்டுது. அந்த திமுக கட்சியோட சின்னத்தில் நின்றுட்டு நான் குறைந்தபட்ச அதிகாரத்தை பெற்று இந்த மக்களுக்கு நல்லது செஞ்சிருவேன். ஒன்றும் செய்ய முடியாதுன்னு அண்ணன் வேல்முருகனுக்கு மறுபடியும் சொல்கிறோம். உங்கள் கூட இருக்கிறவன் தப்பாக ஐடியா கொடுத்து உங்களை கோத்து விடுறான். உண்மையிலுமே அண்ணன் சீமான் அவர்கள் நீங்கள் சட்டமன்றத்தில் சீமான் பேசியதை அப்படியே சட்டமன்றத்தில் பேசியதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள், அதில் மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் கூட இருக்கிறவங்களை நம்பி ஏதாவது எக்கு தப்பாக பேசி மாட்டிக்காதீங்க அப்படிங்கிறது தான் உங்களுக்கு நாங்கள் வைக்கிற கோரிக்கை. இப்படி திமுகவை நம்பி குறைந்தபட்ச அதிகாரம், இன்னொரு பக்கம் அண்ணன் விசிகா திருமாவளவன் குறைந்தபட்ச அதிகாரத்தை கைப்பற்றி நாங்கள் அந்த மக்களுக்கு செஞ்சுருவோம், கொடிக்கம்பத்தே வைக்க விட மாட்டேங்கிறேன், உன் கட்சிக்காரனை மதிக்க மாட்டேங்கிறான், உன் வன்னியரசு பாவம் அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் திமுகவுக்கு சொம்படிச்சு பாவம் கால் முட்டியெல்லாம் தெரிஞ்சு போச்சு வன்னியரசுக்கு. ஒரு வாரிய பொறுப்பு, வாரிய தலைவர் பொறுப்பு, அது கூட உன் கட்சியை சார்ந்தவங்களுக்கு கொடுக்கல. அதுவும் திமுகவுக்கு எவன் சொம்படிக்கிறானோ, திமுகவுக்கு எவன் நல்லா முட்டு கொடுக்குறானோ, எவன் திமுக கட்சியிலே சேர்ந்துக்கிட்டு முட்டு கொடுக்குறானோ, இப்போ எஸ்வி சேகர்லாம் போய் சேர்ந்துட்டாருன்னு வைங்களேன், அவருக்கெல்லாம் ஒரு பொறுப்பை கொடுத்து விட்டுருவாங்க. கொடுத்துட்டு பட்டம் பரிவட்டம் கட்டி என்னென்னமோ பண்ணுறான். அண்ணன் திருமாவளவனுக்கு பரிவட்டம் கட்டினாங்களா என்னன்றதெல்லாம் தெரியல. ஆனால் எஸ்வி சேகருக்கு பரிவட்டம் கட்டி அவருக்கு முக்கிய பொறுப்பெல்லாம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படிப்பட்ட இந்த பாசிச திமுகவோடு கூட்டணி வைத்து தமிழர்களுக்கு உரிமையை பெற்றுவோம், தமிழ் நிலத்துக்கு நாங்கள் மீட்டு கொடுத்துருவோம் அப்படின்றதெல்லாம் சுத்த போய். இந்த சட்டத்தை திரும்ப பெறுவதில் திமுகவுக்கு என்ன பயம், என்ன அச்சம்? அதிமுக கொண்டு வந்த எல்லாத்தையும் எதிர்க்கிறீங்க. அதிமுக அம்மையார் ஜெயலலிதா கொண்டு வந்த எல்லா சட்டத்திட்டங்களையும் எதிர்க்கிறீங்க. எடப்பாடி பழனிசாமி கொண்டு வந்ததை எதிர்க்கிறீங்க. ஓபிஎஸ் கொண்டு வந்ததை எதிர்க்கிறீங்க. அப்படி வச்சுக்கிட்டாலும் இந்த திட்டத்தை டிஎன்பிஎஸ்சி குரூப்பில் வந்து எல்லா எக்ஸாம்லையும் வடமாநிலத்தவர் பங்கேற்கலாம் அப்படின்னு சொன்னது அதிமுகவினுடைய ஓபிஎஸ் தானே. அதை ஏன் எதிர்க்கலை? ஏன்னா அதில் திமுகவுக்கும் ஆதாயம் இருக்குது. அப்போ வடமாநிலத்தவன் வந்தால் தான், அவன் விஓவாக இருந்தால் தான், நாளைக்கு அவன் ஆர்ஐயாக இருந்தால் தான், அவன் அதிகாரியாக இருந்தால் தான், இவன் அடிக்கிற கொள்ளை ஊழல் எல்லாத்தையும் அவன் போட்டு கொடுத்தாலும் அவனை காரணம் காமிச்சு நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு குறுகிய மனப்பான்மை. அவனை வச்சு ஏற்று பொழைச்சிக்கலாம். இங்கே பிஜேபி வளர்ந்துரும்னு பொய் சொல்லி நம்ம கடைசி வரைக்கும் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தான். நமக்கு அப்புறம் நம்ம பையன், நம்ம பையனுக்கு அப்புறம் நம்ம பேரன் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த குடும்பம், அந்த ஒரே குடும்பத்தை ஒட்டுமொத்தமாக இங்கே நிலையான மன்னராட்சி போல கொண்டு வந்துடலாங்கிற திமுகவுடைய திட்டத்தில் இது மண்ணள்ளி போட்டுரும். அந்த சட்டத்தை ரத்து பண்ணால் அதனால திமுக அதை ஆதரிக்குது, திமுக அதை கண்டுக்காமல் போகுது. இப்போ அண்ணன் வேல்முருகன் அவர்கள் சட்டமன்றத்தில் எடுத்து பேசுறீங்கல்ல, எல்லாத்துக்கும் நான் தீர்மானம் கொண்டு வந்தேன், நான் கொண்டு வந்ததை வச்சு தான் போட்டாங்க சட்டம்னு சொல்கிறீங்கல்ல, தனிநபர் தீர்மானம் கொண்டு வரலாமே. இந்த அரசாணையை திரும்ப பெறணும்னு தனிநபர் தீர்மானத்தை போட்டு அந்த தனிநபர் தீர்மானத்தில் குரல் வாக்கெடுப்பு நடத்துங்க அப்படின்னு சொல்லி சபாநாயகரை நீங்கள் கடிதம் எழுதலாமே. சட்டமன்றத்துக்குள்ளே உட்காந்து பேசித்தான் அதை தெளிவுபடுத்தணும்னு அவசியம் இல்லையே. இல்லை நீதிமன்றத்தை நாடலாமே.
இந்த மாதிரி எந்த மாநிலத்தில் எங்களுக்கான அந்த அரசு வேலைவாய்ப்புகள் எங்களுக்கான ஒதுக்கீடுகள் கொடுக்கப்படுது, இந்த டிஎன்பிஎஸ்சி மாதிரி மற்ற மாநிலங்களில் இருக்கிற அங்கே இருக்கிற பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் எங்களுக்கு எத்தனை பேருக்கு வேலை கொடுக்கப்பட்டிருக்கு, எதனால் எங்களுக்கு அங்கே வேலை கொடுக்கப்படாத போது இங்கே மட்டும் எதுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கப்படணும் அப்படிங்கிற கேள்வியை நீங்கள் நீதிமன்றத்தில் நாடி கேட்கலாம், இல்லை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு சட்டமன்றத்தில் பேசி அதை திமுக தன்னை விமர்சிக்கிறது போல காமிச்சு இங்கே திமுகவை எதிர்க்கிற ஒரே நபர் வேல்முருகன் தான் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பை உருவாக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல, அது சரிதான். ஆனால் எங்கேருந்து நீங்கள் கட்டமைப்பை உருவாக்கணும்னு நினைக்கிறீங்கன்றது தானே இருக்குது. உங்களை ரத்தம், உங்களை நண்பர், உங்களுடைய சகோதரர் அப்படின்னு போற்றி கொண்டாடிய நாம் தமிழ் கட்சியில் இருக்கிற அண்ணன் சீமானவர்கள் கட்சியில் இருந்து ஒவ்வொருத்தராக உருவி இந்த கவுண்டமணிகிட்டேருந்து இளநியை உருவி தனியாக செந்தில் வந்து கடை போடுவார், இளநி கடை, வடிவேலு உருவி கொடுப்பார்ல, அந்த மாதிரி ஒரு சில வடிவேலுகள் போய் அங்கேருந்து உருவி கொடுக்குது. அதை உங்கள் இதிலே தான் பேசுகிறீங்க ப்ரெஸ் மீட்டில். ஏன் அவங்க வரேன்னு சொன்னாங்களே, வரலையா அப்படின்னு கேட்குறீங்களே. உங்கள் கொள்கையை சொல்லி உங்கள் கோட்பாட்டை சொல்லி கட்சி வழங்கினேன், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படி வளர்ந்தீங்கன்னா உங்கள் கட்சி தனித்துவமாக இருக்கும். நீங்கள் தனித்துவமாக நிற்கணும். மறுபடியும் திமுக கூட கூட்டணிக்கு போய், இல்லை அதிமுக கூட கூட்டணிக்கு போய் அதன் மூலியமாக தமிழ் தேசியம் வளர்ந்துடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கடைசி வரைக்கும் தமிழ் தேசியத்தை இந்த திமுக அதிமுகங்கிற ரெண்டு பெரும் திராவிட கட்சிகளும் வளர விடாது. எடப்பாடி பழனிசாமி தமிழராக இருக்கலாம், ஆனால் அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிற தத்துவம் திராவிட தத்துவம். ஸ்டாலின் அவர் ஏற்கனவே தெலுங்கர், அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிற தத்துவம் திராவிடம். அவர் கட்சியில் இருக்கிற எல்லாருமே திராவிடர்கள், எல்லாரும் பிறமொழி கிட்டத்தட்ட 40 விழுக்காட்டுக்கு மேலே பிறமொழி பேசுகிறவங்க தான் அங்கே முக்கிய பொறுப்பில் இருக்கிறாங்க திமுகவில். அப்படி இருக்கும்போது அந்த கட்சியில் போய் நீங்கள் எப்படி தமிழ் தேசியத்தை வெளில வைக்க முடியும்? அப்போ தமிழ் தேசியம்னா அது தனித்துவமாக இருக்கணும், தனித்து நிற்கணும், தனித்து களம் காணணும், தனித்து வெற்றி பெறணும். அப்போ தான் அது தனித்த தமிழ் தேசியமாக மாறுமே ஒழிய இப்படி போய் இப்படி டபுள் பாஸ் வேலை பார்த்து இந்த குறுக்கு வழியில் குறுக்கு சால் ஓட்டி ஜெயிக்கலாம்னு நினச்சிங்கன்னா ஒரு பொழுதும் உங்களால் வெல்ல முடியாது.